மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியை மட்டும் திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக நீதி பேசும் விளம்பர திமுக ஆட்சியில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி தவிக்கும் பட்டியலின மக்களின் மனக்குமுறல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட வைத்தியநாதபுரம் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு 1000க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் வைத்தியநாதபுரம் பகுதியில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடுமையான துர்நாற்றத்திலும் சுகாதாரமற்ற இடத்திலும் தினம் தினம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் பகுதிக்கு தொகுதி எம்எல்ஏ வெங்கடேசன் இதுவரை வரவில்லை எனவும், தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வந்தபோதும் கூட அப்பகுதிக்கு அருகில் உள்ள முனியாண்டி கோயில் வரை மட்டுமே வந்ததாகவும் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தங்கள் பகுதியில் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை எனவும், குடிநீர் வசதி, வீட்டுமனை பட்டா, பெரும்பாலான வீடுகளில் மின்சார வசதியின்றி தாங்கள் இருளில் வாழ்ந்து வருவதாகவும், தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் மனம் குமுறுகின்றனர் வைத்தியநாதபுரம் மக்கள். இனிமேல் தங்கள் பகுதிக்கு வாக்குகள் கேட்டு யாரும் வரக்கூடாது, இனிவரும் தேர்தலை தாங்கள் புறக்கணிக்க போவதாகவும் உறுதியாக தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு அடிப்படை வசதியும் தங்கள் பகுதியில் இல்லாத நிலையில் இதுவரை யாரும் வந்து தங்கள் குறைகளை கேட்கவில்லை என பட்டியலின மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு +2 படிக்கும் பள்ளி மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அந்த மாணவியின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற கூட சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் வரவில்லை என வேதனை தெரிவிக்கும் வைத்தியநாதபுரம் மக்கள் இப்பகுதியில் வசிக்கும் 50% மேற்பட்டோர் சோழவந்தான் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர்களாக வேலை பார்க்கும் நிலையில் தங்களின் வாழ்க்கை சூழல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கவலையுடன் கூறுகின்றனர். நாங்க வேலை பார்த்துட்டு வந்து இங்க நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியல, அநியாயமா இருக்கு. அங்கிட்டுதான் நரகளெல்லாம் வளர்ப்பிட்டு வரோம்னா எங்க வீட்டு வாசல நரகளா கிடக்குது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் குடியிருப்பு பகுதியிலேயே கழிவுநீர் சாக்கடை செல்வதால் நோய் தொற்று ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருப்பதாகவும், பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றி இருப்பதாகவும் கூறுகின்றனர் வைத்தியநாதபுரம் மக்கள். தங்களுக்கு உடனடியாக பட்டா வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறும் மக்கள், அதனை செய்ய ஆட்சியாளர்கள் தவறினால் தங்கள் பகுதிக்கு வாக்கு கேட்டு யாரும் வரக்கூடாது என ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர். சமூக நீதிக்காக போராடி வருவதாக கூறும் விளம்பர முதலமைச்சர் சோழவந்தான் தொகுதி வைத்தியநாதபுரத்தில் வசித்து வரும் 150க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.